வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஜாலி சமையல் வித் ஜெய்பத்து. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. இது எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: 3 டீஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர். இது கூட 100 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 300 ml பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவை அதிகரிக்கணும்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட வழக்கத்தை விட அதிகமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் இதில் நல்லா ஊறும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோவுக்கு அதிகமான கோழியாக இருந்துச்சுன்னா அந்த தொடை பீஸில் அவங்களே கோடு போட்டு தர சொன்னிங்கன்னா கோடு போட்டு தருவாங்க. இது நல்லா ஊறணும். இப்போது நம்ம தயிர் எடுத்துருக்கோம், அதனால் இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கோட்டிங் கொடுக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் மைதா, 75 கிராம் சோள மாவு, 50 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இது ரொம்ப ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாம் ஒரே அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கோட்டிங்கான மசாலா. இப்போது நம்ம 2 முட்டை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கிறோம். இதுவும் கோட்டிங்காக, செகண்ட் பைண்டிங்காக இந்த முட்டையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே சிக்கன் எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ சிக்கனை முதல் பைண்டிங் கொடுக்குறோம். அந்த மாவில் நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை ஆகணும். அந்த மாவு நல்லா சிக்கனில் அந்த மாவை போட்டு நல்லா இது பண்ணுங்கள். எல்லா சைடும் நல்லா இது பண்ணுங்கள். ஃபஸ்ட் பைண்டிங் இதுதான் இது. அப்புறம் இந்த முட்டை கலந்து வச்சுருக்கோம்ல, இப்போது 2வது பைண்டிங்காக முட்டையில் நம்ம ஊற வைக்கிறோம். முட்டை எல்லா சைடும் பலர அளவுக்கு நம்ம பண்ணுறோம். திரும்ப எடுத்து நம்ம இப்போ 2வது பைண்டிங் கொடுக்குறோம். மறுபடியும் அந்த மாவை எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா மெதுவாக அப்ளை பண்ணி விடுங்க. வேகம் தேவையில்லை, நல்லா மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை ஆனதோடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா லெக்குக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கணும். நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். இல்லாட்டி மேலே இருக்கிற பவுடர் மட்டும் வெந்துடும், உள்ள சிக்கன் வேகாது. சிக்கனை எல்லா பக்கமும் 2 பக்கமும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்கணும். திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் எல்லா சைடும் கரெக்டாக வெந்திருக்கும். இது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுவையான ஃப்ரைட் சிக்கன் ரெடி. இது KFC ஸ்டைலில் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.